இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். அண்மை செய்தி. ரயிலில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட கூடைப்பந்து வீராங்கனை உடல் நலக்குறைவால் உயிரிழந்ததாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ரயிலில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட கூடைப்பந்து வீராங்கனை உடல் நலக்குறைவால் உயிரிழந்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தாமோதரன் இணைகிறார். தாமோதரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சென்னையில் 14 வயதுடைய கூடைப்பந்து வீராங்கனை உயிரிழந்த சம்பவம் தற்போது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் முதற்கட்ட விசாரணையில் இவர் உணவு அருந்தியதால் அதன் காரணமாக உடல் உபாதை ஏற்பட்டு உயிரிழந்தாரா என்ற கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவையை சேர்ந்த கூடைப்பந்து ஜூனியர் விளையாட்டு வீராங்கனை எலினா லேட்டர். இவர் தமிழக அணிக்கு அண்டர் 19 அணியில் தற்போது விளையாடி வருகிறார். இந்நிலையில் மத்திய பிரதேச மாநிலம் இண்டோரில் நடைபெற்ற தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்றுவிட்டு நேற்று முன்தினம் சென்னை நோக்கி வரக்கூடிய ரயிலில் அவர் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று இரவு அவர் ஸ்விக்கியில் சிக்கன் ரைஸ் மற்றும் பர்கர் ஆர்டர் செய்ததாகவும் மேலும் அதனை அறிந்துவிட்டு அவர் ரயிலில் பயணித்ததாகவும் முதற்கட்டமாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் அதிகாலை குளத்தூர் பெரவலூர் பெரியார் நகரில் உள்ள அந்த இடத்திற்கு வரும்பொழுது அதிகாலையில் இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குளத்தூர் பகுதியில் உள்ள அவரது பெரியப்பாவிற்கு தகவல் தெரிவித்ததாகவும் உடனடியாக அவர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து வீராங்கனையை அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். மேலும் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு இன்று காலை அவர் வீடு திரும்பிய பொழுது வீட்டுக்குள் நுழைந்தவுடனே அவர் மயங்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மயங்கியவுடன் அவர் அருகில் இருக்கக்கூடிய பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காக 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 108 ஆம்புலன்ஸில் பயணிக்கும் பொழுதே அவர் உடல் உயிர் பிரிந்ததாகவும் மருத்துவ தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்து பெரவலூர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அவரது உடலானது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்தவரை பெரவலூர் காவல் நிலைய போலீசார் அவர் உணவு அருந்தியதால் அவர் உடல் உபாதை ஏற்பட்டு உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதும் காரணங்கள் உள்ளதா என்ற கோணத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த உயிரிழப்பு சம்பவத்தை பொறுத்தவரை இவருடைய உடற்கூறு ஆய்வு முடிந்து தற்பொழுது அவரது உடலானது கோயம்புத்தூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருந்து கொடுக்கப்படுகின்ற அந்த உடற்கூறு ஆய்வினுடைய தகவலின் அடிப்படையில் தான் தற்பொழுது முழு விவரம் வெளியாகும் என்ற ஒரு தகவலும் போலீஸ் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.